முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரள மற்றும் அவரது மெய் பாதுகாவலர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றவாளிகளாக காணப்பட்ட 12 பிரதிவாதிகளுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. கம்பஹா நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இன்று இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது. குறித்த படுகொலை சம்பவம் தொடர்பான வழக்கின் தீர்ப்புக்காக பிரதிவாதிகள் அனைவரும் இன்று கம்பஹா நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்தனர். இதன் போதே நீதிபதிகள் இந்த தீர்ப்பை வாசித்தனர். கடந்த 2022 ஆண்டு மே மாதம் 9ஆம் திகதி நாட்டில் இடம்பெற்ற வன்முறைகளின் போது நிட்டம்புவ பிரதேசத்தில் வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரள மற்றும் அவரது மெய்ப்பாதுகாவலர் ஆகியோர் அடித்து கொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் சட்டமா அதிபரினால் 42 பிரதிவாதிகளுக்கு எதிராக கம்பஹா மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறித்த வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் 14ஆம் திகதி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அதன் தீர்ப்பு இன்றைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இதற்கமையவே இன்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வாசிக்கப்பட்டுள்ளது.